வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பயன்படுத்துறவங்கள நீங்களும் ஒருத்தரா? அப்படின்னா இந்த சின்ன விஷயத்த கேட்டுட்டு போங்க. இலங்கை மோட்டார் டிராஃபிக் ஆக்ட் செக்ஷன் 152 ஏயின் படி, இலங்கையில் வாகனம் ஓட்டும் போது தொலைபேசி பாவித்தல், டெலிஃபோன் பாவித்தல் மற்றும் வேறு தொடர்பாடல் சாதனங்களை பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை செய்யப்பட்ட சட்டத்தை மீறும் பட்சத்தில் செக்ஷன் 224 கீழ் தண்டனையும் செக்ஷன் 215 ஏயின் கீழ் ஸ்பொட் ஃபைனும் விதிக்கப்படலாம். வாகனம் ஓட்டிக்கொண்டு நாம் தொலைபேசி பாவித்து டிராஃபிக் போலீசாரிடம் அகப்பட்டால் நமக்கு ப்ரூஃபா 10,000 தொடக்கம் 25,000 வரையிலான அபராதம் நீதிமன்றத்தினால் நமக்கு விதிக்கப்படலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கோல் முக்கியம்தான், அதை விட உயிர்கள் முக்கியம் இல்லையா? அதனால நாம் வாகனம் செலுத்தும் பொழுது ஒரு கோல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நேரம் வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பான இடத்தில் நாம் தொலைபேசியை பேசிவிட்டு எமது பயணத்தை நாம் தொடர்வது நல்லது. எனவே தண்ட பணத்திற்காக பயந்து மட்டும் நாம் தொலைபேசி பாவிக்க வேண்டாம் என்பதல்ல, உயிர்களை காக்கும் நோக்கத்திலும் சொல்கின்றேன். தொலைபேசி பாவனையை வாகனம் ஓட்டும் பொழுது நாம் இல்லாமல் செய்துவிட வேண்டும். எனவே சட்டத்திற்காக மட்டும் ஃபோன் பயன்படுத்தாதீர்கள் என்பதல்ல, உயிர்களை காக்கும் நோக்கிலும் ஃபோன் பயன்படுத்தாதீர்கள். உயிர் முக்கியம், எனவே தொலைபேசி பாவிக்காதீர்கள். இந்த தகவல் பிரயோசனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.